வெல்கம் டு மினி மாஸ்டர். எதுக்கு இப்படி ஓடுதுன்னு, ஏன்னா இது வந்து என் புது சேனல். மொத்தம் நான் 2 வீடியோ போட்டிருப்பேன் முன்னாடி. என்னென்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன நினச்சிட்டேன்னா, எப்படி இந்த வீடெல்லாம் கட்டணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஆனில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்த்தா வீடியோ வந்து ஆஃபில் கிடக்குது. சரி, நம்ம இந்த ஒரு மூமெண்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் டு மினி மாஸ்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து போய்ட்டு வுட் எடுக்கணும். வுட்டு வந்து இங்கே இருக்குது, பட் நம்ம வந்து இந்த வுட்டு எடுக்காமல் இங்கே ஒரு வுட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு வுட்டு வந்து 4 கொடுக்கும், ஆனால் இந்த வுட்டு 6 கொடுக்கும். அதனால் இந்த வுட்டு எடுப்போம். எல்லாமே ஒரே வுட்டு தானடான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாமே ஒரே வுட்டு தான். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஆல் சைடாக சுற்றி இருக்கும் பாருங்கள் ஒரு வுட்டு. இருங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல் சைடு சுற்றி இருக்கா. அது வந்து 6 கொடுக்கும். அப்படியே சேர்த்து இதையும் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வில்லேஜர் ஹவுஸ் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச ஹவுஸு. ஆனால் அப்போலாம் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போயிட்டு முதல்ல போய் தூங்கணும். நல்லா போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தை மட்டும் போட்டு அது நம்ம வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே வந்து இந்த ஏஷியா வுட்டை வந்து போட்டு பார்த்தீங்களா, போட்டு ஒரு 64 இல்லை 57 தான் இருக்குது. அதை வச்சே பண்ணிடலாம் சீலிங்கை. நான் வந்து கீழே ஸ்லாப் போடலான்னு தான் இருந்தேன், பட் ஸ்லாப்பில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, ஸ்லாபு போட்டால் நம்மளால் அது மேலே எதையும் வைக்க முடியாது. அந்த ஸ்லாபுக்கு மேலே பிளாக்ஸில் தான் வைக்க முடியுமே தவிர அந்த ஸ்லாப்லேயே வைக்க முடியாது. அது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் இப்போ வந்து அழிஞ்சு போயிடுச்சு. எப்படின்னா, எவனோ ஒருத்தன் ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த சேனலை. அதில் வந்து எவ்வளோனா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 1K தான், அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி 1K வரணும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ உள்ளே வந்தால் செம்ம இருட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம தம்பி டார்ச் வேணும். அதுக்கு போயிட்டு முதல்ல டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோம். டார்ச் எடுக்கிறதுக்கு முதல்ல கோல் வேணும். அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாங்க, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். நம்ம வந்து இப்போ கோல் வேட்டைக்கு போயின்னுக்குறோம். இல்லை ஒன்று பண்ணலாமே, இங்கே வில்லேஜஸ் வீட்லேயே நிறைய டார்ச்சஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பிடிங்கின்னு வந்து நம்ம இடத்துல வச்சிடலாமே. என்ன சொல்கிறீங்க? இதோ இந்த இடம் இவன்கிட்ட இருந்து ஒரு டார்ச்சு, உள்ள ஒரு டார்ச் இருந்தது. இது ஒன்று, அவ்வளோதான். 2 டார்ச்சு. அப்போடி இவன்கிட்ட இங்கே ஒரு டார்ச்சா, இங்கே ஒரு டார்ச். நான் வந்து எதர்ச்சியாக பார்க்குறேன் அது இருக்குது ஓல்டானே தவிர நான் வந்து அதை ஆல்ரெடி நோட் பண்ணிடலாம். அங்கே பாருங்க, மேலே ஒரு டார்ச்சு. வாட தம்பி, எங்கடா இருக்க? வண்டியா வரமாட்டானே. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போவோம். இந்த வீட்டுக்கு தான் போயாச்சுல. நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டெட் டார்ச்சஸ் ஹியர் கைஸ். நிறைய டார்ச் வச்சுருக்காங்க. உள்ளே ஏதோ இங்கே ஒன்று வச்சுருக்கான் பாருங்கள், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு. நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் ஃபீவர்னால என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில.
எனக்கு சப்போர்ட்டே இருக்க மாட்டேங்குது. இது இருக்கான். இது ஒருத்தனை எடுத்துட்டு ஒரு ஹார்ட்டை தான் குறைக்கிறோம். அடுத்து யாருக்கெல்லாம் ஜாவா எடிஷன் வேணுமோ ஜாவா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேற்றோ சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ஜாவா வேணுமோ. என்னதுடா சவுண்டு அது? கைஸ் இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுது. இவன் ட்ரேடரா? ட்ரேட் பண்ணி பார்த்தீங்க. என்னடா அப்படி கொடுக்குற? 3 எமரல்டு கொடுத்தா ஓகே. கைஸ் இந்த பெல் இருக்குல்ல, இந்த பெல் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த அயன் ஸ்வார்டு இது என்ன இதில் இருக்குது? பேண்ட் ஆஃப் செகண்ட் இதில் இருக்குது. இந்த ஆக்ஸு நார்மல் தான், பரவாயில்ல. இந்த ட்ரேடரை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வந்து இது முடிய போகுது. நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போது ஒரு நிறைய டார்ச் எடுத்தாச்சு. இந்த வீடு மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த வீட்டில் ஸ்டார்டிங்கே டார்ச் வச்சுருக்கான், அதனால ஜாலி. நீ எங்கடா? டார்ச்சு எல்லாருமே ஒரு இதுவாக தாங்க இருக்காங்க. டார்ச் ஒரே மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஒத்தை மட்டும் ஒரே வீட்டில் 2 டார்ச் வச்சுருந்தான். இன்னொருத்தன் ஒரே வீட்டில் 3 டார்ச் வச்சுருந்தான். இப்போல்லாம் ஒரே வீட்டில் 1 டார்ச் தான் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து எதுக்கு வந்து இப்படி அழிஞ்சு கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் விளாண்டும்போதோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருஷன்னு வந்து டிஎன்டியை போட்டான் இந்த வீட்டில். இந்த வீடு ஃபுல்லாக அழியாமல் கொஞ்சோண்டு மட்டும் அழிஞ்சிச்சு. பக்கத்தில் வச்சான், அது மேலே வைக்கலை, அதனால் வீடு எஸ்கேப்பு. சரி நம்ம வந்து டார்ச் எடுத்துடலாம். 15 டார்ச் எடுத்தாச்சு. இங்கே ஒன்று வைப்போம், இங்கே ஒன்று வைப்போம், இங்கே ஒன்று வைப்போம், இங்கே ஒன்று வைப்போம். அடுத்தது வெளில வந்து இங்கே ஒன்று, 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 இங்கே ஒன்று. இஷ்டத்துக்கு டார்ச் வைப்போண்டா. கைஸ் அந்த சைடு இந்த சைடு வேணும்ல. இங்கே ஒரு டார்ச்சை வச்சுட்டு இங்கே இருக்கிற 2 டார்ச்சை தூக்கிடலாம். தூக்கிட்டு இல்லை இங்கே வேண்டாம். நான் எதுக்கு இங்கே வெளில டார்ச் வைக்கிறேன்னா மாப்ஸ் ஸ்பான் ஆகக்கூடாது. அதாவது இந்த மாதிரி ஜோம்பி அவங்களாம் ஸ்பான் ஆகக்கூடாது. இங்கே ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா மைனிங் போகிறோம். ஓகே சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோமா, மேலே இங்கே ஒரு டர்ட் வைக்கணும். பட் இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இப்படி வைப்போம். கைஸ் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கூட வைக்கலாம். இருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. இதோ எடுத்து இப்படி வச்சுட்டு டஸ்ட்டு யாராவது இருக்கீங்களா? இல்லை இப்படி வேணாம், இங்கே வேண்டாம். இவனை எடுத்து இங்கே சொருகிடலாம். அது இங்கே உள்ளே இருக்கிறவனை உடச்சா அப்படியே நிற்பிடுவேன். அதெல்லாம் அப்படின்னு கேட்டால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறோம். அவ்வளோதான். ஓகே இப்போ கிராஃப்டிங் டேபிளில் வந்து வச்சாச்சு, டோர்ஸ் வச்சாச்சு, செஸ்ட்டு ரெடி பண்ணோம்.
அது பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து மைனிங் இது பண்ணோம். நான் ஒரு பிளாக்காக தான் நோண்டு போகிறேன், 2 பிளாக்காக நோண்டு போகுதில்ல. ஸ்டார்டிங் மட்டும் 2 பிளாக்காக நோண்டிடலாம். கொஞ்சம் போயிட்டு ஒரு பிளாக்காக நோண்டிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பிளாக்கை நோண்ட போகிறோம். ஏய் என்னங்க இது? வாட் கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும். பட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். உரே பாபா கைஸ், ஸ்டார்டிங்கே நமக்கு அயன் ஸ்டோன் பிக்காக்ஸ். அதான் நம்ம வந்து உட்டை வச்சு இதை எடுத்துக்கிட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் 2 எடுத்துப்போம். இருக்கிறதே 2 தான். அது இதை வச்சுட்டு இதை வச்சிடலாம். நம்ம இங்கேருந்து நிறைய பண்ணுவோம் ஃபார்மிங். என்னது? ஓ, நிலா வருது. அப்போ நம்ம வந்து இந்த பெட்டை வந்து உடச்சி இங்கே வச்சுப்போம். இங்கே வந்தோடனே ரெடி முடிச்சு அதான் ரிலீஸ் பண்ண. பட் திஸ் கஸ்டபிள் is too far away. கஷ்டபலா அப்போ உடைக்கலாம். உடச்சி இங்கே போட்டு இங்கே தூங்கிடலாம். பெட் மாப்ஸ் பெட்டுக்கா கொஞ்சம் தள்ளுங்கக்கா. ரீஸ்பாண்ட் பண்ணிட்டு முதல்ல செட் பண்ணணும். வந்து இப்போ நான் பொறுமையாக ஸ்டோன் அயன் எடுப்பேன்டா. அயன் இன்னும் கிடக்குது. நைஸ். இன்னும் இருக்கா? கைஸ், நம்ம தேடின கோலம் அப்படியே கிடைச்சிச்சு. கோலோட பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, கோல் வந்து 1 கிடச்சா போதும், கொத்தா எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 கோல் எடுத்துக்கலாம், போதும். அது 3 கோல் போதும். அடுத்தது இந்த இடத்த இப்படி இதை பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதுதான் கைஸ் வந்து ஓகே. இந்த இடத்த வந்து இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். எப்படி நம்ம ஏறுறோம்? கரெக்டாக கைஸ், அப்பப்போ இந்த சவுண்டு கேட்டுனே இருக்குது. என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தேவையான கோல் கிடச்சிருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஏறுறா. அதை வச்சு நம்ம வந்து இது செஞ்சுக்கலாம். முதல்ல நமக்கு வந்து உட்டு வேணும். ஸோ உட்டு போய்ட்டு எடுத்துக்கலாம். உட்டு நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. க்ரீப்பர்கிட்டே போய்ட்டு நான் வாலண்டரியாக மூஞ்ச காமிக்கிறேங்க. ஓகே, நம்ம வந்து இந்த
இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஃபார்மிங் டேமிங் அடுத்து நாளன்னைக்கு வந்து எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே எடுத்து சும்மா தான் மல்டிப்ளேயர் வேணா அது வந்து இது கொஞ்சம் ஜாலியாக, பட் இது சும்மா தான். போயிட்டு இதில் வந்து நான் ஏதோ ஒன்று எடுக்க வந்தேன், என்னன்னு தெரில. டார்ச்சு அதுதாங்க. இருங்க நம்ம எவ்வளோத்திங்க என்னங்க பிளாக் கலரில் என்டர்மேன் மாதிரி நமக்கு இது இருக்கலாம்ல. ஒரு ஆக்ஸு, 2 ஆக்ஸு, ஒரு பிக்ஆக்ஸ், 2 பிக்ஆக்ஸ், அவ்வளோதான். ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டோன் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறோம். அங்கே இதுதான் நம்மளோட வந்து ஸ்டோரேஜ் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இங்கே தான் நமக்கு தேவையில்லாததை தூக்கி போடுற இடம். இருங்க வெளியே மூடி விட்டுறலாம். போயிட்டு டேர்ட் வச்சு இங்கே மூடி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ போடலாம். போ நீ வெளில, நீயும் வெளில போ. அவ்வளோதான். இது என்ன பண்ணோன்னா இங்கே உடச்சி விட்டுடலாம். அவ்வளோதான். இங்கே கடங்க. ஓகே கைஸ், நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய கேவ்ஸ் இருக்குது. அந்த கேவுக்கெல்லாம் போவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். நாளைக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாமா இல்லை டேமிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ எனக்கு வந்து எவ்வளோ இது இருக்குது, 2 தான் இருக்கா கோபிள் ஸ்டோன்ஸு. நான் இன்னும் ஃபர்னம் செய்யணும், நிறைய இருக்குது. வாங்க செய்வோம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை டார்ச் இருக்குது, டார்ச் எடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வச்சுப்போம். ஏய், இந்த பிசி பிளேயர்லாம் மட்டும் வைக்கிறாங்க, நம்மளால் வைக்க முடியாது டார்ச் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில். இதானுங்க நியாயமாக இருக்குது. பிசி பிளேயர்லாம் மட்டும் இங்கே ஒரு டார்ச் வச்சுருவோம். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு கொஞ்சோண்டு அயன் மட்டும் கிடச்சிது. என்னங்க டர்ட் வருது. இது சரி, நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். என்னாச்சு இது ரொம்ப இதுவாக தோணுட்டேன்னா, இப்போ நம்ம போயிட்டு பெட்டெல்லாம் வச்சு ஃபர்னன்ஸ்லாம் வச்சிடலாம். வாங்க பெட்டை உடச்சிட்டு இந்த பெட்டையும் உடச்சிடலாம். இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு. இல்லைன்னா நான் வந்து இப்படி போடலாமா? சரி, ஏதோ ஒன்று. இப்போ நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். ரெட் கலர்லேயே நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மைனிங்க்கு போவோம்.
ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கேயும் கோல் கிடைக்குதுங்க. இது வச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போவே எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம நெய் யூஸ் பண்ணிட்டோம்னு வைங்க, அடுத்து எடுக்கிறதுக்கு இருக்காது. அடுத்து நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணணும். இருக்கிறத வச்சு நம்ம விளாடலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை கட்டுறது, அடுத்து மைனிங் ஏரியாவை நம்ம பண்ணுறது, அடுத்து நிறைய ஃபன்னியான விஷயங்கள்லாம் பண்ணி ஜாலியாக இருந்திருப்போம் இந்த வீடியோ. இந்த என்ஜாய்மெண்ட்டோடையே நம்ம இந்த வீடியோ முடிப்போம். அடுத்த நாளைக்கு நம்ம வந்து டேமிங் பண்ணலாமா இல்லை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாமா? நம்ம நாளைக்கு வந்து இந்த ஃபார்மிங், இந்த டேமிங் இது பண்ணுவோம். நாளைக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லைக் கூட மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை டாங் அப்படின்னு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம மினி மாஸ்டர்லேருந்து பாய்.